The preamble is like an introduction or preface of a book. As an introduction, it is not a part of the content, but it explains the purpose and objective with which the document has been written. இது தெளிவா பார்த்தா நம்ம பிரியாம்பிள் என்கிற ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பினுடைய பார்ட்டா இல்லையா? நான் தெளிவா சொன்னேன். கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் ஆகுறதே என்னன்னு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த பக்கத்துல இருந்து தான் முதல் பக்கம் கான்ஸ்டியூஷன் நம்ம புக்கில் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சால்வ்னு ரிசால்வ் டுன்னு. இப்போ இந்த பகுதி இந்த புக்கினுடைய ஒரு பார்ட்டா இல்லையா, கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் பிரியாம்பிளா இல்லையா என்பதை போல் என்ன இருக்குன்னா பல கேசஸ் நடந்திருக்கு. ஆனால் கடைசியாக இப்போ ரூலிங்ஸ் எல்லாம் என்னதான் சொல்லுன்னு பார்த்தா கண்டிப்பாக அது என்னது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இது என்ன கிடையாது, பார்ட் இல்லை, இது வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ நம்ம புக் ஒன்று எடுத்து பாருங்கள், புக்கில் என்ன பண்ணி வச்சுருப்போன்னா பொதுவாக எல்லாத்துலேயுமே ஒரு முன்னுரை அது இதுன்னு நம்ம புக்லேயும் எழுதப்பட்டு இருக்கும். வெளியே இருக்கிற எந்த புக்காக இருக்கட்டும், ப்ரிஃபேஸ், இந்த புக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த புக்கை யார் படிக்கலாம், எப்படி படிக்கணும், யார் பயனாளர்கள், ஏதோ ஒரு கதையை கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. முன்னுரை கண்டிப்பாக எல்லா புக்லேயுமே இருக்கும். அதே போல் தான் கான்ஸ்டியூஷனுக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ரியாம்பிள் என்கிற பார்ட். அப்போ இது என்ன ஆகுது, இது வெறும் இன்ட்ரடக்ஷன் தான், இட் இஸ் நாட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படும். பிற்காலத்தில் அதை மாற்றிட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க, இது இட் இஸ் நாட் ஓன்லி அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பட் இட் இஸ் ஆஃப் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுதுன்னா, இந்த 1973 கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸில் மாற்றிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பெருபாரி யூனியன் கேஸில் இட் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருந்தது. இந்த பிரியாம்பிள் என்பது வெறும் இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான், இது என்ன கிடையாது, பார்ட் இல்லை. இதுக்கு அப்புறமா உள்ளே இருக்க இந்த ஆர்டிக்கல் 1, 2, 3 ஆரம்பித்து அந்த 395 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் தான் ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன், இது இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ரூலிங் போகும். ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டே அதை மாற்றி சொல்லிடுச்சு. இன்னும் பிற்காலத்தில் வந்த கேசஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்பதே எங்கே தான் கொடுக்கப்பட்டு இருக்குன்னா, அரசியலமைப்பு எந்த மாதிரியானது, என்ன இது எல்லாமே எங்கே இருக்குது, பிரியாம்பிளில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட முடியாது, அமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்ட் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய நம்ம நேற்றே 2 விஷயம் பார்த்தோம், ரிஜிட் கான்ஸ்டியூஷன், ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். இந்தியாவது ரிஜிடாகவும் கிடையாது, ஃப்ளெக்சிபிளாகவும் கிடையாது, நெகிழும் நெகிழாத்தன்மை இரண்டும் உடையது தான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்படி என்கிற பட்சத்தில் இங்கே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக அமெண்ட் பண்ணலாம், உள்ளே இருக்கிற பார்ட் இது சேர்க்கலாம், இதை மாற்றலாம், எல்லாமே இங்கே சாத்தியமாகுது. பிரியாம்பிள் பார்ட்டுன்னு சொல்லும்போது பிரியாம்பிளே மாற்றலாம் என்பது போல் ஒரு ரூலிங் 1973 வந்துடுச்சு. ஆனால் மிக தெளிவாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, பிரியாம்பிளை மாற்றலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றிடக்கூடாது. பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் இங்கே டெமோக்ராட்டிக்னு இருக்குது, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல ஆட்டோக்ராட்டிக், தியோக்ராட்டிக் அப்படின்னு மாற்றுவது சாத்தியமா, அப்படி மாற்ற முடியாது. ரிப்பப்ளிக்னு இருக்குது, ரிப்பப்ளிக்கு பதிலாக நான் அப்படியே ஆப்போசிட் மொனார்கி போடுறேன், அந்த அளவுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, நீங்கள் மாற்ற முடியாது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, ஐ த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஏதாவது இங்கே மாற்ற முடியுமா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு மாற்ற முடியுமானா கிடையாது. இது இந்திய மக்கள் எழுதி இருக்கக்கூடிய ஒரு சாசனம் என்பது பொருள். அந்த பேசிக் விஷயத்தை மாற்றக்கூடிய அளவுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, நீங்கள் அமெண்ட் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது என்பது தான் இந்த ரூலிங். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துன்னு பின்னாடி அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் கூட தெளிவாக பார்க்கலாம். இந்திய ரொம்ப சிம்பிளாக எப்படி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கேள்வி என்னது, முதல் கேள்வி, த பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட்ஸ் வித் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் ஆகுதா, அல்லது வி த பீப்புள் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட், அல்லது வி த குவீன் ஆஃப் பிரிட்டன், ஐ த குவீன் ஆஃப் பிரிட்டன், எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது கேள்வி இருக்குது. இப்போ இங்கே அல்லது இவர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பேர் போட்டாரா, ஐ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஹேவிங் சால்ம்லின்னு அவருடைய பெயரில் ஏற்றினாரா, என்ன ஏதுன்னு பார்த்தா கிடையாது. இந்த அரசியலமைப்பு சாசனம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா வி த பீப்புள்னு ஸ்டார்ட் ஆகுது. நேரடியான கேள்வி, எவ்வாறு ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப சிம்பிளாக எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வி த பீப்புள்னு ஸ்டார்ட் ஆகுது. சரி, நேரடியாக பார்த்தாவே தெரியுது வி த பீப்புள், அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, இந்த அரசியலமைப்பு சாசனம் முழுக்க முழுக்க இந்திய மக்களால் இயற்றப்பட்டது. இந்திய மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டினுடைய சட்டம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லியிருக்காங்க.
அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துலன்னு பார்த்தா, சுப்ரீம் பவர் யார் இந்தியாவில்? இந்தியாவை பொறுத்தவரை பிரைம் மினிஸ்டர் பெரியாளா, பிரசிடென்ட் பெரியாளா, யார் பெரியாளா அப்படின்னு பார்த்தா சிஜிஐ பெரியாளானா யாரும் கிடையாது. அவர்களுக்கே அதிகாரம் கொடுப்பது யாருன்னு பார்த்தா இந்த இடத்துல பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய சிஎம்ஓ, பிஎம்ஓ, கேபினெட்டோ எல்லாத்துக்குமே வந்து பவர் கொடுத்துருக்கக்கூடிய ஆள் யார், அதிகாரம், சோர்ஸ் ஆஃப் பவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய அந்த பவருக்கு சோர்ஸ் கண்டிப்பாக தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய. அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த சோர்ஸ் ஆஃப் பவர் இஸ் டேஷ், பீப்புள் ஆஃப் இந்தியா. அடுத்தது வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, கேபினெட் அசம்பிளி அப்படின்னு ஏதோ கொடுக்குறாங்கன்னா பதில் என்ன, சோர்ஸ் ஆஃப் பவர் என்பது தி பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அதிகாரம் மற்றவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய மக்களுக்காக தான் மற்றவர்களே தவிர மற்றவர்களுக்காக மக்கள் கிடையாது என்பது என்ன பண்ணுதுன்னா எடுத்த உடனே முதல் வார்த்தை வி, நாம் என்பது தான் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹேவிங் solemnly resolved to constitute India into a என்னது மனப்பூர்வமாக இந்தியாவை எந்த மாதிரியான நாடாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா சாவரின், சாவரின் பற்றியும் வந்து நிறைய நம்ம வந்து ஏற்கனவே பேசிட்டோம். சாவரின் என்பது இறையாண்மை. இறையாண்மை அப்படின்னு சொல்லும்போது இறையாண்மை ரொம்ப சிம்பிளாக என்ன குறிக்கிறது இந்த இடத்துல பார்த்தா, இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் வகுப்பதில் என்ன கிடையாது, அந்நியருக்கு இந்த இடத்துல எந்த விதமான வேலையும் கிடையாது. இந்தியாவுக்கு தேவையான சட்டங்கள் முழுக்க முழுக்க யாரே இயற்றக்கூடிய ஆட்கள் இந்தியர்களே வந்து கண்டிப்பாக இயற்றுவார்கள். இன்னொரு 2 விஷயம் பேரலாக சொல்லியிருந்தேன். இப்போ இந்தியா வந்து சாவரின், 1910லலாம் பார்த்தா இந்தியா வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லேவ் கண்ட்ரியாக தான், ஒரு காலனியாக தான் இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் யார் இயற்றினார்கள் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க பிரிட்டன் தான் அதை வந்து இயற்றி இருப்பாங்க. 1909 மின்டோ மார்லே, 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட். ஏதாவது இந்தியர்கள் இந்தியாவினுடைய சட்டத்தை இந்தியர்கள் இயற்றினார்களா? கிடையாது, அயல் நாட்டவர்கள் இயற்றினார்கள். அப்போ இந்தியா வந்து அந்த பீரியட்ல சாவரின் கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்தியா இறையாண்மை பெற்ற நாடு. இறையாண்மை அப்படின்னா இறைனா கடவுள் அந்த மாதிரியெல்லாம் அர்த்தத்தை கொண்டு போகக்கூடாது. இறையாண்மை என்பது வந்து அது அவர்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை அவர்களே வகுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்தியர்கள், சாவரின். அடுத்தது பார்த்தா சோஷலிஸ்ட். சோஷலிஸ்ட் என்பது பார்த்தா இதுவும் தெளிவாக பார்த்தா இவர் நம்ம நேரு அவர்களால் உள்ள வந்த வார்த்தை இது. நேரு நம்ம தெளிவாக என்ன பார்த்தோன்னா இந்த பிளானிங் கமிஷன் அது இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1938 வந்து ரூடிமெண்ட்ரி பிளானிங் கமிஷன் வாஸ் செட்டப் பை இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைவராக இருந்தார் அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். அந்த பிளானிங் கமிஷன் உருவானது, அவர் வந்து ரஷ்யா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தது. அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அதன் காரணமாக தான் இது என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தில் உள்ள நுழைந்த வார்த்தை தான். டாக்டர் அம்பேத்கர் எழுதும்போது என்ன கிடையாது, இந்த சோஷலிஸ்ட் என்கிற வார்த்தை கிடையாது. பிற்காலத்தில் நேருவினுடைய மகளான இந்திரா காந்தி அம்மையார் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தையை வந்து உள்ளே சேர்க்கிறாங்க. எமர்ஜென்சி பீரியடில் சோஷலிஸ்ட் என்கிற வார்த்தை வருது. சோஷலிஸ்ட் என்பது என்ன, இதுவும் நான் எக்கனாமி பேசும்போதெல்லாம் தெளிவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லின்னு இருப்பேன். இந்தியா என்ன, இந்தியாவினுடைய செல்வங்கள் மீது இந்திய மக்கள் அனைவருக்கும் என்ன இருக்குது, அந்த இடத்துல வந்து உரிமை இருக்குது. இந்தியாவுடைய செல்வம் என்ன ஆகக்கூடாது, ஏதோ ஒரு சாரார், ஒரு பிரிவு மக்களுக்கு, ஒரு ஜாதிக்காரங்களுக்கு, ஒரு மொழி பேசக்கூடியவர்களுக்கு போயிட்டு சேரக்கூடாது. இந்தியாவுடைய செல்வம், ஒருவேளை நீங்கள் வந்து இந்தியாவை தோண்டி உள்ளேருந்து நிலக்கரி எடுக்கிறீங்க, தங்கம் எடுக்கிறீங்க, ஏதோ அயனோர் எடுக்கிறீங்க, எது எடுத்தாலும் சரி அதில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா இந்தியர்கள் அனைவருக்கும் வந்து கண்டிப்பாக சமமான ஒரு பங்கு போயிட்டு சேரணும் என்பது தான் அந்த இந்தியாவின் செல்வங்கள் மீது இந்தியர்கள் அனைவருக்கும் என்ன இருக்குது, உரிமை இருக்குது. சோஷலிஸ்ட் என்கிற வார்த்தை இது புரியுதில்ல என்னன்னு. சோஷலிசம் என்ன, ரிச் கெட்டிங் ரிச்சர், புவர் கெட் மோர் புவர் அப்படிங்கிற மாதிரி போகாமல் அந்த ஏழையாக இருப்பவனுக்கும் என்ன பண்ணணும், வசதியான ஆளாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சோஷலிசம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இங்கே என்ன, இந்தியாவில் ஒருத்தர் என்னது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் கண்டிப்பாக வழிவகை இருக்குது. இந்தியாவினுடைய செல்வங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக போயிட்டு சேரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோஷலிசம் இருக்கும். காந்தி பேர்லேயே காந்தியன் சோஷலிசம் இருக்கும், நேருவியன் சோஷலிசம் இருக்கும், மார்க்ஸ் பேரில் ஒன்று போடலாம். ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக வந்து பேசியிருப்பாங்க இந்த சோஷலிசம். திருவள்ளுவர் கூட என்ன பண்ணியிருப்பார், சோஷலிசத்தை பற்றி பேசுவார். ஆளுக்கு மாறும். பட் நம்ம ரொம்ப டீப்பாக போயிட்டு இங்கே வந்து சோஷலிசம் என்னன்னு கிளாஸ் வேண்டாம்.
ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துல, இந்தியாவின் செல்வங்கள் மீது இந்திய மக்கள் அனைவருக்கும் என்ன இருக்குது, கண்டிப்பாக இட் மீன்ஸ் கமிட்மெண்ட் டு அட்டைன் ஐடியல்ஸ் லைக் ரிமூவல் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன், இவர்களுக்கு வசதி இருக்குது இல்லை, இவர்களுக்கு இந்த போதுமான ஊட்டச்சத்து கிடைக்குது, சிலருக்கு வந்து கிடைக்கல, சிலருக்கு வேலை இருக்குது வேலை இல்லை, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஒருவேளை ஏழையாக இருப்பவனுக்கும் என்ன பண்ணுறது, வசதியான ஆளாக மாறுவதற்கு இங்கே என்ன இருக்குன்னா வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும், சரியான சமமான வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சோஷியலிசம் என்கிற வார்த்தை. இந்தியாவினுடைய சோஷியலிசம் வந்து இந்த இடத்துல பேசக்கூடியது இவ்வளோதான். ஏழையாக இருப்பவனுக்கும் ஒரு வாய்ப்பு, பத்தாததுக்கு செல்வங்கள் என்ன ஆகும், கண்டிப்பாக இந்திய மக்கள் அனைவருக்கும் சரிசமமாக போயிட்டு சேரும். அடுத்தது செக்யுலார் அப்படின்னு பார்க்குறோம். செக்யுலார் என்கிற வார்த்தை வந்து மத சார்பற்ற, சமய சார்பற்ற அப்படின்னு போகுது. இதுனா சமய சார்பற்ற அப்படின்னு பார்த்தா, இந்தியா இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரிலீஜியன், இதுதான் ஸ்டேட் ரிலீஜியன், இந்தியா என்கிற நாட்டுக்கு இதுதான் ரிலீஜியன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக என்ன கிடையாது. ரிலீஜியனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடாகவும் இல்லை, ரிலீஜியனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடாகவும் இல்லை. மாறாக மக்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ரிலீஜியனை ஃபாலோ பண்ணலாம் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் கவர்மெண்ட் என்பது என்ன பண்ணாதுன்னா, இந்த அரசாங்கம் என்ன கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு சில நாடுகள் பார்த்தீங்கன்னா, சவுதின்னு சொன்னால் சவுதியில் என்ன பண்ணுவாங்க, குரானில் இருக்கக்கூடிய அந்த ஷரியத் சட்டம், அதில் என்ன பேசப்பட்டு இருக்கு, ஒரு மேலே வந்து ஒருத்தர் ஏதோ திருடிட்டார், ஒரு குற்றம் செய்கிறார், அவரை என்ன பண்ணணும், கண்டிப்பாக கையை வெட்டணும் அல்லது வந்து கல்லாலேயே அடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இஸ்லாமிக் சட்டங்கள் நேரடியாக குரான்லேயே இல்லைனாலும் இஸ்லாம் தழுவி வந்த சில சட்டங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த மாதிரி இருக்கா. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை தான் வந்து அதுதான் முக்கியம், அதை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள் இருக்குது. சில நாடுகள் வந்து கிறிஸ்டியன் நேஷன் அப்படிங்கிற மாதிரியே தெளிவாக அறிவித்திருப்பார்கள். கிறிஸ்டியன் நேஷன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மா ஒரு நர்ஸுன்னு நினைக்கிறேன், அவங்க எந்த ஊர் மறந்துட்டேன் எக்ஸாக்டாக, இந்த வெளியூரில் போயிட்டு ஃபேமிலியோடு இருக்காங்க, திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, ஹஸ்பண்டு எல்லாமே நல்லபடியாக போயின்னு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷனு, அந்த கருவை கலைத்தே ஆகணும், அப்படி கலைக்காத பட்சத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வருது. அது வந்து சில நாடுகளில் என்ன ஆகுது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்னா கலைக்கக்கூடிய ஒரு விஷயம் செய்வாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் நாடு என்ன பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கலைக்கக்கூடாதுன்னா, எங்கள் நாடு வந்து கத்தோலிக் நேஷன், நாங்கள் வந்து கத்தோலிக்காக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக கலைக்க விட மாட்டோம், கலைப்பது வந்து எங்களுடைய மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு கலைக்க விடலாம். அந்த நாட்டில் வந்து கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பில்லை. அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு நிறைய அது இஷ்யூ ஆகிட்டு, இல்லை இந்த மாதிரி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். கேத்தோலிக் என்னப்பா போட்டு தேடுறது, நீங்களே தேடுங்க என்னன்னு. ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. ஒரு இந்திய பெண்மணி தான் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி வந்து இறந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு உயிரை காப்பாற்றுவதா அல்லது வந்து மதத்தை பிடிச்சின்னு இருப்பதா, இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அவர்களை வந்து காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோ என்ன பண்ணல, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம மதம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இறப்பதற்கு காரணமாயிடுச்சு. இப்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இஷ்யூ அது. அதே போல் தான் என்ன ஆகுது, அதாவது சில நாடுகள் சில மதத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சுன்னு இருக்குது. ஆனால் இந்தியாவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த டைவர்சிட்டி என்பது தான். பல வகையான மக்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே என்ன சாத்தியம் இல்லைன்னா, இதுதான் ஸ்டேட் ரிலீஜியன் வந்து ஒரு ஹிந்து ரிலீஜியனையோ அல்லது வந்து இஸ்லாமோ அல்லது வந்து பிரிட்டிஷ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டி எதையும் இங்கே வந்து கொண்டு வருவது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது மட்டும் அந்த 3 தான் இருக்கானா, அதையும் தாண்டி என்ன இருக்குது, நிறைய பிரிவுகள் கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்தியா என்கிற நாடு கண்டிப்பாக மத சார்பற்ற சமய சார்பற்ற ஒரு நாடாக இருப்பது தான் நல்லது. இந்த வார்த்தையும் தெளிவாக பார்த்தா கான்ஸ்டியூஷனில் ஒரிஜினலாக கிடையாது. இது வந்து பிற்காலத்தில் தான் மறுபடியும் இந்த வார்த்தையும் 1976 தான் வந்து இந்திரா காந்தியினுடைய பீரியடில் உள்ளே சேர்த்துருப்பாங்க. நிறைய அந்த மத கலவரங்கள் அது இது வருகின்ற காரணத்தினால் அதை பார்த்தது இந்தியா வந்து என்ன கிடையாது, ஹிந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற காரணத்தினால் இது ஹிந்து நாடு கிடையாது. இங்கே வந்து கண்டிப்பாக என்னது
தனி நாடு உருவாகும் போதே தெளிவாக இருக்கும். இது என்னது செக்குலார் கண்ட்ரி தான், இது ஹிந்து நேஷன் என்பது போலலாம் இல்லை. வேண்டும் என்கிற முஸ்லீம்கள் கண்டிப்பாக இங்கேயே இருக்கலாம், இல்லை நாங்கள் அங்கே போகணும்னு விரும்பக்கூடிய ஆட்கள் தான் வந்து பாகிஸ்தானுக்கு போகலாம் அப்படின்னலாம் பல விஷயங்கள் வந்து அங்கே பேசப்பட்டு இருக்கும். தெளிவாக இந்தியா இன்று என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு செக்யுலார் கண்ட்ரி என்பது. செக்யுலார்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, மக்கள் கண்டிப்பாக ரிலீஜியனை வந்து ஃபாலோ பண்ணலாம். எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஃப்ரீ டு பிலீவ் இன் அண்ட் ப்ராக்டிஸ் எனி ரிலீஜியன் ஹீ ஷி பிலாங்ஸ் டு. கண்டிப்பாக அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுதான் மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து மதத்தை தூக்கி பிடிக்கலாமா, மதத்தின் ஆட்சியை வந்து இங்கே செய்யலாமா அப்படின்னா அது வந்து செய்யக்கூடாது. ஸ்டேட் வில் நாட் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் எனி இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலீஜன். மதத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் எந்த விதமான பாகுபாடும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது என்பது தான் இந்த செக்குலார் என்பது. ஆனால் இன்று எனக்கு தெரிஞ்சு மிக தெளிவாக என்ன தான் பண்ணுறாங்கன்னா, அரசியல் என்பது இந்த ஒரே வார்த்தை ஹிந்து முஸ்லீம் என்பதில் முடிச்சு விட்டுறாங்க. மற்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி, பாவர்ட்டி பற்றி, க்ரோத்தை பற்றி, டெவலப்மெண்ட்டு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, இதை பற்றியெல்லாம் யாருமே இன்று பெருசாக இது பண்ணல. ரொம்ப சிம்பிள், அரசியல் எதை வச்சு பண்ணலாம், இதுதான் ஒரு ஹிந்து வந்து ஒரு முஸ்லீம் பண்ணிட்டான், ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஹிந்துவை இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை வச்சே ஓட்டின்னு என்ன பண்ணி விட்டுடுவாங்க. மொத்தமாக நாட்டை வந்து சிலருக்கு எடுத்துன்னு இருக்காங்க. சரி, அடுத்தது வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையும் நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து தெரிந்த ஒரு வார்த்தை தான். இது ரொம்ப சிம்பிளான டாக்டர் இல்லை, ஆப்ரஹாம் லின்கன் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துலனா, டெமோக்ரஸி இஸ் ஜென்ரலி நோன் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் தி பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் என்பது. டெமோக்ரஸி தமிழில் ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறோம். ஜனநாயகம், ஜன்னா மக்கள், நாயக்னா முதன்மையானவர்கள், நாயகன்னா ஹீரோ. ஸோ ஜனநாயகம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் முதன்மையானவர்கள், மக்கள் தான் இந்த இடத்துல வந்து ஹீரோஸ் என்பது போல் ஒரு அர்த்தம். டெமோக்ரஸி என்கிற நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டு அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க, இங்கே சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மக்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை கொண்டு வருவார்கள். ஜனநாயகம், டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தா இந்த ரிப்பப்ளிக் என்கிற வார்த்தை. ரிப்பப்ளிக் இன்னும் தெளிவாக போய் பார்த்தா மொனார்கி என்கிற வார்த்தையினுடைய ஆப்போசிட்டு தான் இந்த ரிப்பப்ளிக் என்பது. தமிழில் இது வந்து குடியரசு. இதே நீங்கள் வந்து மொனார்கின்னு பார்த்தா முடியரசு. குடியரசுக்கு ஆப்போசிட் அப்படியே முடியரசு அப்படின்னு வரும். அது என்ன முடியரசு அப்படின்னு பார்த்தா, முடியரசு பாகுபலி படத்தில் அந்த அப்பா பாகுபலி இறந்துடுவார், அமரேந்திர பாகுபலி இறந்து விட்டார், இன்று முதல் உங்கள் இளவரசன் மகேந்திர பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அடுத்தது இவருடைய பையன் தான் அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தா அசோகருக்கு அடுத்தது என்ன ஆச்சு, பிந்துசாரருடைய பையன் சந்திரகுப்த மௌரியர், எல்லாமே அந்த குடும்பமே என்ன இருக்கும், அடுத்ததுன்னு சொல்லிட்டு முடி சூட்டப்படக்கூடிய ஒரு முறை. ஒரு குடும்பத்திடம் அந்த போஸ்டிங் வந்து தெளிவாக வந்து மாட்டின்னு இருக்கும். அந்த நாட்டினுடைய அரசர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்பதை போல் வந்து தெளிவாக இருக்கும். ஆனால் இப்போ இந்தியா என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த போஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு ரிசர்வ் ஆகிருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் ஓப்பன் டு ஆல் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டு வார்த்தையும் தெளிவாக பார்த்தா, டெமோக்ரஸியில் என்ன பண்ணுறோம், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். தேர்ந்தெடுக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? மறுபடியும் மக்களில் யாரோ ஒருத்தர் தான் போட்டி போட்டு அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்கள் தான் இந்த இடத்துல அப்படியே வம்சாவளியாக, நான் வந்து இப்போ பிரசிடென்ட் ஆகிட்டேன், தொடர்ந்து என்னுடைய பையன் தான் பிரசிடென்ட்டுன்னு பிரணாப் முகர்ஜிக்கு அடுத்தபடியாக அவருடைய பையனை உட்கார வச்சாரானா, அவருடைய பையன் வரல. அந்த போஸ்ட்டை வந்து ஏன் அப்படி வர முடியலன்னா, தெளிவாக என்ன சொல்லிட்டோன்னா, ரிப்பப்ளிக் இங்கே என்ன கிடையாது, எந்த போஸ்ட்டும் வந்து வம்சாவளியாக வரக்கூடியது கிடையாது. நீங்கள் இன்னும் அந்த மெடிவல் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியாலாம் போய் பார்த்தா பல போஸ்ட் என்ன இருக்கும், ஹெரிடிட்ரி போஸ்டாக இருக்கும். அதாவது அப்பாவுக்கு அடுத்தது பையனுக்கு ஜமீன்தார் வந்து அப்பாவா, அடுத்தது பையனும் என்ன பண்ணுவார், ஜமீன்தாராகவே இருப்பார். அடுத்தது வந்து மன்சப்தாரி முறை, அதுவும் பிற்காலத்தில் அப்படியே வந்து ஒரு வம்சாவளியாக வரக்கூடிய ஒரு போஸ்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னுலாம் பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன தெளிவாக சொல்லப்பட்டு இருக்குன்னா, ரிப்பப்ளிக்னு சொல்லும்போது, ரிப்பப்ளிக் என்பது தெளிவாக என்ன சொல்லுது, என்ன சார்ஜ் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லும்போது
மக்கள் யார் வேண்டுமானாலும் மறுபடியும் அந்த போஸ்ட்டுக்கு நிற்கலாம். அது அவருக்கே ரிசர்வ் ஆகிடுமா, ஒரே மதம் ஒரே மொழி ஒரே ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய ஆட்களுக்குங்கிற மாதிரி ஏதாவது இது வந்து எழுதப்பட்டிருக்கா? கிடையாது. இந்திய மக்கள் யார் வேண்டுமானாலும் மறுபடியும் என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்லையும் நிற்கலாம். இங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆள் யார்? மறுபடியும் குடியரசு, குடிமக்களால் நடைபெறும் அரசு என்பது சுருக்கிதான் குடி அரசு. முடியுது. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன், மக்கள் அனைவருக்கும் சில விஷயங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து உறுதியளிக்கிறாங்க. என்னென்ன? ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸில் வந்து மூன்றாக பிரிக்கிறோம்: சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோஷியல் இது தனித்தனியாக மறுபடியும் படிக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்பது போல் இந்த வார்த்தைகள். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன? சமூக நீதி. சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், நீ வந்து உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்தவன், நீ வந்து இந்த மொழி, நான் வந்து இந்த மொழி, நீ இந்த இதை சார்ந்தவன், எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் சமூகத்தில் ஸ்டேட்டஸில் என்னது, நானும் ஒன்று தான் நீங்களும் ஒன்று தான். சமூக நீதி என்பது இதுதான், ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு சமூகம், சமூக நீதி. அடுத்தது பார்த்தா சமூக நீதி. எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி. இந்த பொருளாதார நீதி என்பது தான் இங்கே கிட்டத்தட்ட இந்த வார்த்தையில் வந்து பேசப்பட்டு இருக்கு. பொருளாதார நீதி, எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அந்த ஏழையாக இருப்பவனுக்கும் பணக்காரனாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்தியாவில் இருக்குது. அவர் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக சம்பாதிக்கலாம், பொருளை வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கலாம். பத்தாததுக்கு நாட்டினுடைய செல்வம் இருக்குது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களிலும் யாருக்கு இந்த இடத்துல பங்கு இருக்குன்னா கண்டிப்பாக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு வந்து பங்கு இருக்குது என்பது இந்த பொருள். சில வார்த்தைகள் அப்படியே ஒன்றுக்கு 2 முறையாக அப்படியே பேசப்படும். ஏன் பேசப்படுது அப்படின்னு பார்த்தா, இப்போ நானும் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு மிக தெளிவாகணும் அப்படின்னு பார்த்தா சொன்னதையே 1க்கு 2 3 முறை கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஏன் சொல்கிறதுனா அது மிக முக்கியம். அந்த பாயிண்ட் வந்து உங்கள் மைண்டில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக. அதுதான் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு விதமாக சொல்லியிருக்காங்கன்னா நேரடியாக இந்த 2 வார்த்தைகள் பிற்காலத்தில் தான் வந்தது அப்படின்னும் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு முறை அது ரிப்பீட்டேஷன் என்பது போலியும் போயிடுது. சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்ன, அது தெளிவாக புரிஞ்சிக்க முடியாத ஆட்களாக இருக்கலாம். அதனால் சோஷியலிசம் வந்து சிலர் தெரியும். சோஷியலிசம் இந்த இட்லி கதைலாம் வச்சு விஜய் ஏதோ படத்தில் பேசியிருப்பார், இது சோஷியலிசம் இது இதுன்னெல்லாம். ஒரு அவுட்லைன், இந்தியா வந்து இந்த மாதிரியான நாடு தெளிவாக வந்து தெரியப்படுத்தணும் நீங்கள் வந்து பேசிடுறாங்க. ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக். அடுத்தது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்பது இதுதான். அந்த அரசியலில் மறுபடியும் பார்த்தா என்ன பண்ணலாம், மக்கள் யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம் என்கிற ஒரு வார்த்தை மேலே ரிப்பப்ளிக் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ரிப்பப்ளிக் என்கிற வார்த்தை தான் என்ன ஆகுது, அரசியல் மறுபடியும் இது இந்த இடத்துல என்ன கிடையாது, இது ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் அந்த மாதிரி யாருக்கும் வந்து எழுதப்படலை. இந்திய மக்கள் யாராக வேண்டுமானாலும், இந்தியாவில் ஏதோ ஒரு அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய சென்டினல் ஐலாண்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் நாளைக்கு வந்து ஒரு வேளை நான் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறேன்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நிற்கலாம். அதில் சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. அவருக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் இருக்கணும், எம்பிக்கள் சப்போர்ட் இருக்கணும், எம்எல்ஏக்கள் இருக்கணும். அது ஒருவேளை பூர்த்தி ஆகிடுச்சுன்னா அவரும் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த இடத்துல வந்து போட்டி போடலாம். அந்த போஸ்ட் எதுவுமே, எந்த போஸ்ட்டுமே என்ன கிடையாது இந்த இடத்துல, ஒரு கிராமத்தினுடைய கவுன்சிலர் போஸ்ட் உட்பட குரூப் 4 அது இது எதுவுமே என்ன கிடையாது, இட் இஸ் நாட் ரிசர்வ்டு. எதுவுமே ரிசர்வ்டு இல்லை. அனைத்திலும் மக்களுக்கு என்ன இருக்குது, கண்டிப்பாக போட்டி போடக்கூடிய உரிமை இருக்குது என்பது தான் இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை. அடுத்தது லிபர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது, லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். இதுதான் லிபர்ட்டி அப்படின்னு பார்த்தா சுதந்திரம். எது இதில் சுதந்திரம் அப்படின்னு தெளிவாக பார்த்தா, லிபர்ட்டி ஆஃப் தாட். தாட் அப்படின்னு சொன்னால் என்னது, எண்ணம், எண்ணக்கூடிய விஷயங்கள். நான் அம்பானி ஆவேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் யோசிக்கிறார் அப்படின்னா அதில் என்ன கிடையாது, கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. லிபர்ட்டி ஆஃப் தாட், அதாவது ஃபஸ்ட்டு எண்ணங்கள் இருந்தால் தான் எண்ணங்கள் என்ன ஆகும், செயல்களாக மாறும். எண்ணமே இருக்கக்கூடாது, நீ வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆவேன்னு நினச்சிட்டியா, கூடாது, இது வந்து பெரிய குற்றம், சாமி வந்து கண்ணை குத்திடும் இப்படின்னெல்லாம் ஒரு வேளை ஒருத்தனை வந்து பயமுறுத்திட்டா அந்த தாட்டே வரக்கூடாது, இந்த ஊரை விட்டு போனால் அவள் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னெல்லாம் ஏதோ ஒரு கதையை உருவாக்கிட்டாங்கன்னு வைங்க. அவருக்கு அந்த தாட்டே வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணம் வரணும், நான் வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும், நான் வந்து அரசியலில் பங்கேற்பேன், அல்லது நான் வந்து நிறைய சம்பாதிப்பேன், அம்பானி போல ஆவேன் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணம் இருந்தால் தான் அந்த எண்ணம் என்ன ஆகுது,
நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் அது மிக தெளிவாக வந்து சொல்லுவார். தாட் பிகம்ஸ் ஃபஸ்ட்டு அந்த தாட்டு தான் என்ன ஆகுது, ஐடியாஸ் வந்து ஆக்ஷனாக மாறுது என்பது போல் இங்கே தெளிவாக அந்த தாட் என்கிற ஒரு விஷயத்திலே நம்ம கிள்ளி எறிந்து விட்டால் அடுத்தது எந்த விதமான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் அங்கே வந்து நடக்காது. அதன் காரணமாக தான் இங்கே என்ன சொல்கிறோன்னா லிபர்ட்டி ஆஃப் தாட்டு. அடுத்தது பார்த்தா எக்ஸ்பிரஷன். நீங்கள் எது வேண்டுமானாலும் நினைக்கலாம். இந்த அம்மா கூடவே உட்காந்துன்னு என்ன பண்ணியிருக்கலாம், ஓபிஎஸ் வந்து நம்ம எப்போ சிஎம் ஆகும் அப்படின்னு நினச்சின்னு இருந்திருக்கலாம். சாத்தியம்தான் தாட் என்பது. அதே போல் என்னது, ஓபிஎஸ் சிஎம்மாக இருக்கும்போது எடப்பாடியும் நினச்சிருக்கலாம். தாட் கண்டிப்பாக என்ன ஆகுது அந்த இடத்துல யோசிக்கலாம். நானே கூட இன்னைக்கு சிஎம் ஆகணும் அப்படின்னு வந்து யோசிக்கலாம், நீங்கள் யோசிக்கலாம். இது என்ன கிடையாது, சிஎம் பிஎம் ஆகணும்னு யோசிப்பது இங்கே தவறானா கண்டிப்பாக தவறு கிடையாது. நீங்கள் சிந்திப்பதற்கு இங்கே இந்திய அரசாங்கம், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம், அரசாங்கம் கொடுக்குதோ இல்லையோ, அரசியல் அமைப்பு சட்டம் என்ன பண்ணுது, முழுமையான ஒரு சுதந்திரத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கு. அடுத்தது எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என்னது, இந்த இடத்துல வந்து மறுபடியும் பாருங்கள், தாட்டுனா தெளிவாக வந்து நான் யோசிச்சிருக்கேன், அம்பானி ஆவேன்னு நான் வந்து உள்ளதான் யோசிச்சிருக்கேன். இது வந்து நான் வெளிப்படுத்துகிறேன். எக்ஸ்பிரஸ்னால் வாயை திறந்து நான் என்ன பண்ணுறேன், நான் அம்பானி ஆவேன், நான் ஜனாதிபதி ஆவேன் அப்படின்னு வந்து நான் ஐஏஎஸ் ஆவேன் அப்படின்னு வெளியே சொல்லுவது வேறு. இது உள்ளவே இருக்குது, இது வேறு விஷயம். எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன ஆகுது, வாயை திறந்து நம்ம வந்து வெளியே தெரியப்படுத்துகிறோம். வாயை திறந்தோ ட்விட்டரில் உட்காந்துனோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம இங்கே பண்ணுறோன்னா இதுதான் இங்கே என்ன சொல்கிறேன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. தாட்டுனா என் மைண்டுக்குள்ளே இருக்கிறது, என் மைண்டுக்குள்ளே இருப்பதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். மைண்டில் வந்துடுச்சு, நம்ம வந்து ஒரு வேளை இந்த வசதி போதாது, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், அம்பானி ஆகணும், இது ஒரு தாட்டு. அது வந்தது என்ன பண்ணுறேன், நான் வீட்டில் போயிட்டு நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், அதுதான் என்னுடைய ஆசை, எனக்கு வந்து இவர் பில்கேட்ஸை போல் வரணும் அல்லது ஸ்டீவ் ஜாப்ஸ் போல் வரணும் அப்படின்னு அதை சொல்கிறேன்னா அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த தாட் என்பது கூட ஒரு வேளை வந்து விட்டுடலாம். தாட் எப்படி வேண்டுமானாலும் உள்ளே வந்து ஒருத்தர் யோசிக்கலாம். அவர் என்ன யோசிக்கிறார் என்பது என்ன பண்ண முடியாது, சரியாக யோசிக்கிறாரா தவறாக யோசிக்கிறாரா, இந்த விஷயங்கள் நம்ம இன்னொருத்தருடைய மைண்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்பது தாட் வந்து சாத்தியமில்லை. ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எது வேண்டுமானாலும் பேச முடியுமா அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நீங்கள் பேசும்போது இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, இன்னொருத்தரை பாதிக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தவறாகத்தான் போய் முடியும். இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். நக்கீரன் பத்திரிகை ஒரு முறை என்ன பண்ணாங்க, அம்மாவை பற்றி எழுதும்போது, புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி எழுதும்போது என்ன பண்ணாங்க, நான் மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை படத்திலே ஒரு கார்ட்டூன் ஏதோ வரைஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க. இது சரியா இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு வேளை சாப்பிட்டாங்க அப்படின்னு கூட அதை வச்சுக்கோங்க. இப்போ தினகரன் கூட ரீசெண்டாக பேசியிருப்பாங்க, ஆமாம் அவங்க சாப்பிடுவாங்க, எங்களையும் சாப்பிட சொல்லுவாங்க, நானே சாப்பிட்றேன் உனக்கு என்ன சாப்பிட அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்படின்லாம் அவரே பேசியிருப்பார். இப்போ பிரச்சனை என்ன இந்த இடத்துலன்னு பார்த்தா, அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிடல இதெல்லாமே அவங்க தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை பிரச்சனை. அந்த இடத்துல அவருக்கு பிடிக்கிறது சாப்பிட்றாங்க, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து ஒருத்தருடைய பர்சனல் லிபர்ட்டிக்குள்ளே போயிட்டு அவங்க இதை சாப்பிட்டாங்க சாப்பிடல அதை பற்றி பேசக்கூடிய உரிமை இருக்கா, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்பிரஷனுக்கு இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சும்மா ஏதோ ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. ஒரு ரீசெண்டாக ஆந்திராவில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காமெடியன் நினைக்கிறேன், அவர் அனுஷ்கா பற்றி என்ன சொல்லிட்டாரு, அனுஷ்கா வந்து எனக்கு நல்ல நடிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுடைய கால் தொடை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசினார். இது சரியா இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கண்டபடி பேசுவதெல்லாம் என்ன கிடையாது, இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண முடியாது. வெளியே பப்ளிக்கில் வந்து நம்ம பேசுகிறோம் என்கிற பட்சத்தில் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் ஒரு லிமிட்டுன்னு இருக்குது, அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்து பேசுவது கண்டிப்பாக நல்லது. அதை தாண்டி நான் எது வேண்டுமானாலும் பேசிடுவேன் அப்படின்னு வந்து பேசிட்டா கண்டிப்பாக அது என்ன ஆகும், ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் போய் முடியும். எக்ஸ்பிரஷன் லிமிட்டட், ஆனால் தாட் வந்து அன்லிமிட்டட், எது வேண்டுமானாலும் நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனால் அந்த எண்ணங்களும் மறுபடியும் ஒரு நல்ல எண்ணமாக இருக்கணும் என்பது தான் புத்தரும் சொல்லியிருப்பார். நல்ல எண்ணமாக இருந்துச்சுன்னா அது அந்த நல்ல எண்ணமே வந்து உங்களுடைய கோலை நோக்கி இழுத்துன்னு போகும். நானே
நானும் பலமுறை அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பேன். தாட் மிக முக்கியம். எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், பண்ணாமல் போயிடுறோம். தாட் இருந்துச்சுனாவே அது இழுத்துன்னு போயிடும். அடுத்தது இந்த பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப்பு. ஒரே நிமிஷம்ப்பா. என்னப்பா என்ன பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப்பு? டீ குடிச்சிடறோம், ஒரே நிமிஷம். யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க சீக்கிரமா. என்னப்பா இருக்கீங்களா இல்லையா? யாருக்குமே சுத்தமாக ஐடியா வரலையா? பிலீஃபு, ஃபெய்த்து, ஏதாவது எந்த வார்த்தைக்குமே ஐடியா இல்லையா? பிலீஃப் அப்படின்றது நம்பிக்கை. நம்பிக்கை. சரி, ரைட், சொல்லுங்க. நம்பிக்கை. நம்பிக்கை எக்ஸாக்டான வார்த்தை நம்பிக்கை தான். அடுத்தது நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு பிரபு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பேசுவார். பிலீஃப் என்பது நம்பிக்கை. இப்போ கடவுளை பற்றி தெளிவாக பார்த்தா, நான் பார்த்துருக்கேனா, அல்லாவை நான் பார்த்தேனா, நீங்கள் வந்து உங்களுடைய கடவுள்களை பார்த்தீங்களா, என்ன ஏதுன்னா கண்டிப்பாக பார்க்கல. ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துல நம்புகிறோம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அந்த கடவுள் தான் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக வந்து நம்மளை காப்பாற்றுறாரு அப்படின்னு வந்து நம்புகிறோம். இதுலேயும் இப்போ சொன்ன லைன் பாருங்கள், நான் கடவுள் என்னை காப்பாற்றுறாரு நான் நம்புகிறேன், என்னால் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இங்கே சிலர் என்ன பண்ணுறாங்க, கடவுளை நான் காப்பாற்றுறேன்னு கிளம்பிடுறாங்க. இவர்கள் தான் மற்றவர்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆட்களாக போயிடுறாங்க. இவ்வளோ பெரிய உலகத்தை நம்மளை படைத்த ஆண்டவரை நாம் வந்து காப்பாற்ற முடியும்னு நம்ம நம்புறதே ஃபஸ்ட்டு வந்து முட்டாள்தனம். சரி, எங்கே போகிறோம்? பிலீஃப். பிலீஃப் என்பது நம்பிக்கையை குறிக்கக்கூடிய வார்த்தை, ரொம்ப சிம்பிளாக. ஃபெய்த் என்பது பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை எதன் மீது வைத்திருக்கோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃபெய்த் என்ன, என்னுடைய ஃபெய்த் இஸ்லாம் என்பது. நீங்கள் ஹிந்துவிசம்மை நம்பக்கூடியவர்களாக இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், ஜொராஸ்ட்ரியனிசம், ஜூவிசம், மாற்றி மாற்றி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்பக்கூடிய ஆட்களாக. ஃபெய்த் என்பது நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை எதன் மீது இருக்குது. ஃபெய்த் இங்கே நேரடியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிலீஜியனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது வர்ஷிப் என்பது வழிபடும் முறை. நான் வழிபடணுன்னா என்ன பண்ணுவேன், நான் வந்து நமாஸ் பண்ணுவேன், கடவுளை காப்பாற்று, எனக்கு வந்து அட்மிஷனே வரல, அட்மிஷனை கொடு, காசு சம்பாதிக்கணும், அது இதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து கடவுளிடம் நான் புலம்புவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருவேளை கோயிலுக்கு போயிட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சிடு பிள்ளையாரே, நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வந்து அவர்கிட்ட இந்த தோப்பு காரணம் போட்டு நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க. ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிற பட்சத்தில் அவர் போயிட்டு என்ன பண்ணுவார், முட்டி போட்டுன்னு ஜபம் என்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வந்து ப்ரே பண்ணுவார். வழிபடும் முறைகள் என்ன ஆகுது, ஒவ்வொருத்தருக்கு கண்டிப்பாக வேறுபட்டு இருக்கும். அந்த வேறுபட்டு இருந்தாலும் இங்கே என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. இந்த மூன்றும் அப்படியே நேரடியாக பார்த்தா மத நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். சுதந்திரம் இருக்குது, நீ யாரை வேண்டுமானாலும் நம்பு, எந்த ரிலீஜனை வேண்டுமானாலும் நம்பு. வழிபடக்கூடிய முறை என்னது, நமாஸ் பண்ணுறியோ, நீ வந்து அங்க பிரதேசனம் பண்ணுறியோ அல்லது ஜபம் பண்ணுறியோ, எதை வேண்டுமானாலும் செய். இதில் என்ன இருக்குது, இந்தியா என்கிற நாட்டிற்குள் உனக்கு முழு சுதந்திரம் இருக்குது என்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன், மக்கள் அனைவருக்கும் இந்த சுதந்திரத்தை கண்டிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது. நான் என்ன பண்ணலாம், முஸ்லீம் என்கிற பட்சத்தில் என்னுடைய ரிலீஜியன் என்ன சொல்லுதோ ரிலீஜியன் படி நான் கண்டிப்பாக வர்ஷிப் செய்வது அது இது எல்லாமே சாத்தியம். அவ்வளோதான், லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன். எந்த ரிலீஜனை வேண்டுமானாலும் தாடி வைக்கலாம், தொப்பி போடலாம், போடாமல் இருக்கலாம், சுதந்திரம் இந்த இடத்துல. நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னும் இங்கே வந்து பேசிடலாம். ரிலீஜனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ தான் பண்ணும் ரிலீஜன்னு. லிபர்ட்டி, சுதந்திரம் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு வேளை வந்து ஒருத்தர் கடவுளே கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அந்த விஷயத்த வந்து சொல்லலாம். என்ன கிடையாது, அந்த இடத்துல வந்து இருக்குன்னு நம்புறாருன்னா இல்லை நம்பக்கூடிய உரிமையும் அவருக்கு கண்டிப்பாக போகுது. அடுத்தது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் என்கிற வார்த்தை என்ன ஆகுதுன்னா, இங்கே கிட்டத்தட்ட இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் என்கிற ஒரு வார்த்தை தான். ஸ்டேட்டஸ் இது ரெண்டாம் முறையும் பிரிக்கிறேன் நான். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், அடுத்தது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ்னால் என்ன, சமூகத்தில் நான் நீங்கள் ரெண்டு பேரும் என்னதான் இந்த இடத்துல வந்து அது நான் நீங்கள் அல்லது வந்து ஒரு தெருவில் ஒரு பிச்சைக்காரனாக கூட இருக்கட்டும்,
எல்லாருமே என்னதான் இந்த இடத்துல வந்து இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அனைவரும் இந்த இடத்துல என்னதான் கண்டிப்பாக சமமானவர்கள் தான். இந்திய அரசியலமைப்பு மிக தெளிவா என்னன்னா பார்க்குது இவர்களை இந்தியர்கள் என்கிற ஒரு அடையாளத்தோடு மட்டும்தான் பார்க்கிறதே தவிர இவர் இந்த மொழி இந்த பிரிவுக்குள்ள வந்தவர், இவர் வந்து தேவர், இவர் ரெட்டியார், இவர் செட்டியார், இவர் வந்து லப்பை, இவர் வந்து பத்தான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிவு இருக்கா? எதுவும் கிடையாது. அனைவரும் இந்த இடத்துல வந்து அப்படி பார்ப்பது தான் நல்லது. அதுதான் என்ன பண்ண முடியும், நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சமம் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். இல்லை நீ வந்து உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லின்னு இருந்தா போயிட்டு இப்போ என்னென்ன பண்ணின்னு இருக்காங்க, இந்த தாழ்ந்த ஜாதின்னு வந்து ஃபர்ஸ்ட் அவர்களே சொல்லிக்க கூடாது. தாழ்ந்தவன் அப்படின்னு வந்து அவர்களை ஒத்துக்கினாவே என்ன ஆயிடுதுன்னா, அவர்களே ஒத்துக்கும் போது இன்னொருத்தன் வந்து கண்டிப்பாக என்ன தான் பண்ணுவான், அவனே ஒத்துக்கினானேன்னு வந்து கண்டிப்பாக ஏறி மிதிக்கக்கூடிய ஒரு உலகமாகத்தான் இன்று இருக்கு. அவர்களே அந்த விஷயத்தை விட்டு வெளியே வருவது நல்லது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அடுத்தது பார்த்தா அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வார்த்தையும் நேற்று ஒரு பையன் என்கிட்ட நைட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. சார் நேற்று இந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ போராட்டம் பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ சுற்றின்னு இருந்தது. வன்னி அரசு தலைமையில் அசோக் நகரில் அவர்களுடைய அந்த பில்டிங் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் பில்டிங் உள்ளேயோ அந்த வெளியே என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் கம்ப்ளீட்டாக என்ன ஆகணும், தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும் என்பதை போல் அவர்களுடைய அந்த போராட்டம். அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க, ஃபஸ்ட்டு அது இதில் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்கணும், தமிழர்களுக்கு இருக்கணும். சார் இது என்ன தான் சொல்கிறாங்க, வெளியூருக்காரங்க கண்டிப்பாக எல்லாம் வேலை அவர்களுக்கு தான் போதான்னு சில கேள்விகள் கேட்டிருந்தாரு. பதில் அனுப்பினேன். என்ன பதில் இந்த இடத்துலன்னு பார்த்தா ஆர்டிகல் 16 என்பது தான் பதில். ஆர்டிகல் 16 என்ன சொல்லிடுது மிக தெளிவான்னு பார்த்தா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பேசும்போது, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், வார்த்தை மிக தெளிவாக இருக்குது. இதுதான் சொல்லுது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் 15ஐயும் இழுக்கலாம், நேரடியாக 16 வந்து இதை தான் சொல்லுது. ஒரு கவர்மெண்ட் வேலை என்கிற பட்சத்தில் அனைவருக்கும் என்ன இருக்குது, இங்கே வந்து சமமான ஒரு வாய்ப்பு என்பது போல் தான் வந்து அமையுது. நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சுன்னு தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு தான் இந்த வேலை என்பதை போல் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் கவர்மெண்ட் செய்ய முடியாது என்பது தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது. அப்போ என்ன பண்ணலாம், சில ஸ்டேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, யார் வேண்டுமானாலும் வரலாம். இதில் கர்நாடகாவில் இதுதான் இருக்குது, யார் வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் கன்னடா தெரிஞ்சவன் தான் வரணும், கன்னடா தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, இங்கே வரக்கூடாது. ஆர்டிகல் 15 நீங்கள் தெரியுதா, ஓகே வரட்டும், பட் என்ன ஆகணும், எங்கள் மக்கள் கண்டிப்பாக கன்னடா பேசக்கூடிய ஆட்கள், அப்போ கன்னடா தெரியணும், தெரிந்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை போல் என்ன பண்ணலாம், தமிழ் ஏற்கனவே தெரிந்தவர்கள் வருவது நல்லது அப்படின்னு வேணால் மாற்றலாமே தவிர, இங்கே நம்ம முழுமையாக என்ன பண்ண முடியாது, மற்ற ஸ்டேட்காரங்க வரவே கூடாது அப்படின்னு நம்ம ஒரு வேலை பேசுகிறோன்னா, இது கிட்டத்தட்ட மறுபடியும் என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டியூஷனை நாமளே வயலேட் பண்ணுற மாதிரி தான் போகுது. உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம் ஏதோ ஒரு வேளை வந்து உத்தரகண்டில் சத்தீஸ்கரில் பக்கத்தில் எங்கே நடந்தாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம். பட் மறுபடியும் இதுலேயும் ஒரு கேள்வி என்ன வரும், நான் எதுக்கு அங்கே போயிட்டு எழுதணும் அப்படின்னு. நம்ம இப்படி பேசியிருந்தால் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணல. ஆனால் இப்போ ஒரு எக்ஸாமை பொறுத்தவரையெல்லாம் நான் என்ன பார்த்துருக்கேன், இந்த ராஜஸ்தான் பசங்கள்லாம் மிக தெளிவாக இருப்பாங்க. ராஜஸ்தான் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் அது இதெல்லாம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10வது படிக்கும்போதே நான் என்ன தான் பண்ண போகிறேன், கண்டிப்பாக நான் ரயில்வேக்கு தான் போவேன், நான் வந்து நீட் எக்ஸாம் தான் எழுத போகிறேன், அந்த கோட்டாலாம் தெளிவாக பார்த்து அங்கே தான் இருக்குது. ராஜஸ்தான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற இடத்துல தான் அந்த ஐஐடி நீட்டுக்கு உண்டான கோச்சிங்கெல்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக போகுது. மிக தெளிவாக உட்காந்துட்டு நான் இதுதான் அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிவிட்டு, இப்போ ஒரு வேளை வந்து சேலமில் வந்து அவனுக்கு சதர்ன் ஜோனில் வேக்கன்சி வந்திருக்கும், ரயில்வேக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த மொத்தமாக என்ன பண்ணுவாங்க, ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு, ஒருவேளை ட்ரெயின் ஃப்ரீயாக கூட சில டைம் கொடுக்கும் கவர்மெண்ட்டு, ஃப்ரீயாகவே இருக்கா, ஃபஸ்ட்டே ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட வந்துட்டு ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்லேயே என்ன பண்ணுவான், அங்கேயே அவனுடைய பெட்டியோ பேக்கோ ஏதோ வச்சுன்னு அங்கேயே சாப்பிட்டுன்னு அங்கேயே படிச்சுன்னு அங்கேயே தூங்கின்னு 2-3 நாள் அப்படி பாடுபட்டு அந்த எக்ஸாம் டேட் வந்துடுச்சு அப்போ எழுதிட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் பண்ணுவாங்க.
அதாவது வேலை வேண்டும், அதுக்கு அட் எனி காஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம் இந்த இடத்துல, கொஞ்சம் இன்னும் மாறணும், ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு தான் நஷ்டமாகும் இந்த இடத்துல. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லும்போது சமூகத்தில் அனைவரும் சமம். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுவது. உனக்கு எல்லாமே இருக்குப்பா இந்த இடத்துல, என்னது நீ வந்து ரிப்பப்ளிக்கு குடியரசு நாடு என்கிற பட்சத்தில் நீ பிரசிடென்ட் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், அது இதுன்னு வந்து என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறோம். மறுபடியும் உன்னுடைய மதம் இதுவா, வழிபடும் முறை இதுவா, நம்பிக்கை இதுவா, என்ன பண்ணு, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ அதையே என்ன பண்ணு நம்பு என்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மறுபடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்பதும் மறக்கப்படுதுன்னு வைங்க. ஒரு வேளை எலெக்ஷன் இருக்குது, எலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முஸ்லீம்கள் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, இந்த மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்பட்டாவே என்ன ஆகிடும்னா, நேச்சுரலாக ஒரு ஃபீலிங் வந்து, என்னடா நம்ம நாட்டில் வந்து நம்மளை எழுத விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி நேஷ்னல் இன்னைக்கு பேசிக்கிறாங்களே, அந்த ஃபீலிங் எல்லாம் கண்டிப்பாக போய் எழும். அதன் காரணமாக தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் எந்த விதமான மதம் அது இது எதுவும் கிடையாது. இந்தியாவில் பிறந்துட்டானா இந்தியனா கண்டிப்பாக என்ன இருக்குது, அவருக்கு சமமான வாய்ப்பு, மற்றவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை போல் என்ன இருக்குது, சமமான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்போம். அண்ட் டு ப்ரமோட் அமாங் தெம் ஆல், அவர்களிடத்து இன்னொரு விஷயத்த வந்து என்ன பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. என்ன ஊக்குவிக்கிறாங்கன்னு பார்த்தா, ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவத்தை ஊக்குவிப்போம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடியது. அண்ட் டு ப்ரமோட் அமாங் தெம் ஆல் ஃப்ராட்டர்னிட்டி, அஷூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். மறுபடியும் இந்த லைனும் ரெண்டாக உடைக்கலாம். அஷூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ஒன்று, அஷூரிங் தி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் ஒன்று. அஷூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுக்கும்போது, டிக்னிட்டி அப்படின்னா என்ன இந்த இடத்துல, டிக்னிஃபைட் லைஃப் அது எதுன்னு பேசும்போது தமிழில் என்னப்பா வருது, இப்போ ஒருத்தருக்கு என்னது, இந்த சுதந்திரம் இருக்குது, நீ இதை ஃபாலோ பண்ணலாம், நீ வந்து இதாகலாம் அதாகலாம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் கண்ணியமாக அவரை வந்து ஒழுங்காக கண்ணியத்தோடு நடத்தலை. இப்போ ஒரு வேளை என்ன ஆகுது, டாக்டர் அம்பேத்கரே பாருங்கள், அவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து பெஞ்சில் உட்கார வைக்கல, அந்த கிளாஸ் ரூமில் இருந்த ஒரு கூடத்தில் அந்த டம்ளர் எடுத்து அவரால் வந்து தண்ணி குடிக்க முடியல, மற்றவர் தங்கக்கூடிய அந்த ரூமில் வந்து அவரால் வந்து தங்க முடியல, போயிட்டு ரூம் கேட்டால் கொடுக்கல, பேரே மாற்றி ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்பார், வேற ஒரு ஜாதின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தங்கியிருப்பார். அடுத்தது அவர் வந்து மாட்டக்கூடிய இன்சிடெண்ட் அவருடைய வாழ்க்கையில் நிறைய வருது. இதெல்லாம் அவரை கண்ணியத்தோடு தான் நடத்துகிறோமா அப்படின்னு பார்த்தா, சக மனிதன் என்பதை போல் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அந்த இடத்துல, உனக்கு எல்லாமே இருக்குது, லிபர்ட்டி அது இது எல்லாம் இருக்குது, ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக எல்லாம் இந்த சுதந்திரம், பேச்சுரிமை, எழுத்துரிமை அது இது எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காரக்கூடாது, நீ என்ன தான் பண்ணணும், பெஞ்ச்லேயே உட்காரக்கூடாது, நீ கீழே தான் உட்காரணும், எங்கள் கூட உட்காந்து நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னெல்லாம் ஒருத்தனை வந்து ஒதுக்குறோன்னா, அது என்ன கிடையாது, மறுபடியும் வந்து ஜனநாயகம், மக்கள் அனைவரும் ஒற்றுமை, இது ஃப்ராட்டர்னிட்டி எல்லாம் இருக்குமானா இருக்கவே இருக்காது. அதன் காரணமாக தான் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, மக்கள் அனைவரையும் என்ன பண்ணுவோம், கண்ணியத்தோடு நடத்துவோம், அனைவரும் என்னதான் இந்த இடத்துல வந்து இந்திய மக்கள் தான், அதில் எந்த விதமான பாகுபாடும் இருக்காது என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய பொருள். அடுத்தது அஷூரிங் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன், இது என்ன குறிக்குது இந்த இடத்துல, இந்த யூனிட்டி இன்டெகிரிட்டி மறுபடியும் ரெண்டு விஷயத்தை குறிக்கக்கூடியது. மக்கள் அனைவரும் என்ன பண்ணுறது இந்த இடத்துல வந்து ஒற்றுமையாக இருப்பது, மக்கள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு பேர் தான் இங்கே என்ன சொல்கிறோன்னா, மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருப்போம். இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நாட்டை குறிக்கக்கூடியது. நான் என்ன பண்ண மாட்டேன், ஒருங்கிணைந்த நாடாக இல்லாமல் தனி தமிழ்நாடு, பஞ்சாபில் வந்து தனியாக காலிஸ்தான் என்கிற ஒரு நாடு சீக்கியர்களுக்கு வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடந்தது. அப்படியெல்லாம் கேட்டு ஒருவேளை நம்ம வந்து முயற்சிகள் பண்ணுறோன்னா, ஒன்றுபட்ட பாரதம் என்ன ஆகிடும், கண்டிப்பாக வந்து உடைப்படக்கூடிய அந்த நிலைக்கு போகும். அப்படியெல்லாம் என்ன ஆகாது, இந்தியாவில் வந்து எந்த விதமான முயற்சிகளுக்கும் நாங்கள் வந்து வழிவகை செய்து கொடுக்க மாட்டோம். மக்கள் நாமும் ஒன்றுமையாகத்தான் இருப்போம். அடுத்தது பார்த்தா உங்களுடைய அந்த பழைய 2 ரூபாய் காயினில் பாருங்கள், என்ன இருக்கும், நேஷ்னல் இன்டெகிரேஷன், ராஷ்ட்ரிய எக்தா அப்படின்னு வந்து போடப்பட்டு இருக்கும். இன்டெகிரேஷன் டே வந்து நம்ம இந்திரா காந்தி அம்மையாரினுடைய நினைவு தினத்தை வந்து இன்று இந்தியா கொண்டாடுது. இன்டெகிரிட்டி என்ன, இந்தியா முழுமையான நாடாக இருக்கும், நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இதை வந்து பிரித்து கொண்டு போகக்கூடிய எந்த விதமான செயல்களிலும் அது மக்களும் ஈடுபடக்கூடாது, பிரிக்கக்கூடிய சுச்சுவேஷனை வந்து கவர்மெண்ட்டும்
செய்யாது என்பது வந்து இந்த இடத்துல பொருள். இந்தியா ஒரே நாடாக இருக்கும். மக்கள் அனைவரும் மறுபடியும் இங்கே ஃப்ராட்டர்னிட்டின்னு சொல்லும்போது மறுபடியும் என்னவா தான் இருப்பாங்க, சகோதரத்தோட ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள். இது இங்கிலீஷ்ல பிரதர்ஹுட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் எக்ஸாக்டா ஃப்ராட்டர்னிட்டிக்கு பார்த்தா. அடுத்தது இது எங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எங்க பேசுறாங்க, யாரு பண்றது அப்படின்னு பார்த்தா இன் அவர் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்கிற அமைப்பு தான் என்ன பண்ணாங்க, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி தான் முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய அந்த பொறுப்பு இவர்களிடம் தான் கொடுத்தாங்க. அதில் வந்து 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. டிசம்பர் 9, 1946 சச்சிதானந்த சின்ஹா வந்தார். அது இது எல்லாம் கதைகள் பேசினோம். அவர்களுடைய பொறுப்பு தான் மொத்தமாக கான்ஸ்டியூஷன் எழுத வேண்டியது. அதனால தான் எந்த இடத்துல இன்னவர் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி எந்த நாள் அந்த அரசியலமைப்பு முழுமையாக எழுதப்பெற்று முடிக்கப்பட்டது எப்போன்னு வந்து தெளிவாக பார்த்தோம். 26 நவம்பர் 1949 எழுதி முடிச்சிட்டாங்க. முழுமையாக நடைமுறைக்கு வந்தது தான். அன்று சில விஷயங்கள் எலெக்ஷனு, இந்த சிட்டிசன்ஷிப் பற்றிய சில விஷயங்கள் தான் வந்து நடைமுறைக்கு இந்த தேதியில் வந்தது. முழுமையாக நடைமுறைக்கு வந்தது 26 Jan 1950 என்பதும் நம்ம பார்த்திருப்போம். அடுத்தது டூ ஹியர் பை அடாப்ட் எனக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். எழுதி இயற்றி எங்களுக்கு நாங்களே தந்து கொள்கிறோம். எழுதி யாரோ எங்களுக்கு கொடுக்கல. அரசியலமைப்பு சட்டத்தை மக்கள் தான் எழுதுகிறோம். மக்கள் தான் மறுபடியும் அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருந்த ஆட்களும் யார் தான், இந்திய மக்கள் தான். இந்திய மக்கள்னா அத்தனை பேரும் போயிட்டு உட்காந்து எழுதுவது சாத்தியமில்லை. மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மக்கள் சார்பாகத்தான் அவர்கள் எழுதினார்கள். அதன் காரணமாக தான் இது வருது. இந்த வார்த்தையும் மிக தெளிவாக பார்த்தா யூஎஸ்ஏ உடைய கான்ஸ்டியூஷனில் இதே போல் தான் ஸ்டார்ட் ஆகும். வி த பீப்புள் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதை வச்சு தான் இங்கே என்ன பண்ணுறோம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு வருது. அடுத்தது ப்ரியாம்பிள் என்கிற ஒரு பார்ட் வேண்டும் என்பதும் மறுபடியும் எங்கேருந்து தான் எடுப்போம்னு பார்த்தா பாரோட் ஃபீச்சருக்குள்ளே நீங்கள் போயிட்டு பார்க்கும்போது அந்த ப்ரியாம்பிள்னு ஒரு பார்ட் வேண்டும் என்கிற அந்த வார்த்தையும் கண்டிப்பாக யூஎஸ்ஏல இருந்து தான் எடுத்திருப்போம். யூஎஸ்ஏல என்ன பண்ணியிருக்காங்க, முதல் பக்கம் வந்து முன்னுரைன்னு ஒரு விஷயத்த அவர்கள் வச்சுருக்காங்க. சரி நாமளும் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இல்லையா மறையுதா ப்ரியாம்பிள் கண்டிப்பாக எடுக்கப்பட்டது எங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் எடுக்கப்படுது. யூஎஸ் ப்ரியாம்பிள் வி த பீப்புள் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் ஆர்டர் டு அப்படின்னு வந்து அவர்கள் வச்சுருக்காங்க. அப்போது நாமளும் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வி த பீப்புள் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால் நாம் என்னது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அது தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஏன் வந்து ப்ரியாம்பிள் எங்கே இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது. என்னப்பா இதில் பார்த்ததில் என்னப்பா டவுட்டு? உள்ளே இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பார்த்துட்டோம். அதில் என்ன டவுட் இருக்கு? என்னங்க டவுட் இல்லை சார். மறுபடியும் இங்கே வார்த்தைக்கு வார்த்தை முக்கியம், கம்ப்ளீட்டாக பார்த்து வைங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படியே இது சொல்லப்போனால் அப்படியே மக்கப்பாக இருக்கணும். தெளிவாக இதில் இருக்கக்கூடிய ஏதோ இந்த திஸ்ஸு ஆஃபு அதை கூட விடாமல் மிக தெளிவாக என்ன பண்ணணும் தெரியணும். தாம்பரமில் கடைசியாக நான் கிளாஸ் எடுத்தப்போ கொரோனாவுக்கு முன்னாடி அந்த பசங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன், நாளைக்கு கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். சொல்லணுன்னா உண்மையிலேயே ஒரு 4 பொண்ணுங்க கிட்ட தான் தெளிவாக அப்படியே எல்லாமே இது பண்ணாங்க. அவர்கள் அப்படியே சொல்லிட்டாங்க. பசங்களுக்கு அந்த கரு தான் தெளிவாக உள்ள தெரிய வந்தது. ஆனால் கேள்வி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தா இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளும் பார்த்துடலாம். கேள்விகள்னு பார்க்கும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா நேரடியாக. அடுத்தது அதுக்கு என்ன அர்த்தம், அதிகாரம் அந்த இந்திய மக்களிடம் இருந்து தான் பெறப்பட்டு இருக்கு. இங்கே வந்து யாரோ பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ பிரிட்டிஷ் குயின் எல்லாம் வந்து இது எழுதி கொடுக்கல, மாறாக இந்திய மக்கள் தான். இப்போ உள்ள மொத்தமாக வந்து அதிகாரம் யாரிடம் இருந்து பெறப்படுதுன்னா இந்திய மக்கள் தான். இந்த பிரைம் மினிஸ்டருக்கோ பிரசிடெண்ட்டுக்கோ எல்லாருக்குமே வந்து பவர் கொடுத்துருக்காங்க என்பது பொருள்.
அடுத்தது பார்த்தா இந்தியா இஸ் ஏ டேஷ் கண்ட்ரி, அவ்வளோதான் ஒரே கேள்வி. இந்தியா இஸ் ஏ டேஷ் கண்ட்ரி அப்படின்னா சாவரின் சோஷியலிஸ்ட் செகுலார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்பது அதனுடைய பதில். இந்தியா இஸ் ஏ சாவரின் சோஷியலிஸ்ட் செகுலார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரி என்பது பதில். அடுத்தது இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எப்படி இருந்தது? அக்கார்டிங் டு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் 1950 இந்தியா இஸ் ஏ டேஷ் கண்ட்ரி. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் படினா இந்த 2 வார்த்தை அப்போ இல்லவே இல்லை, அது பிற்காலத்தில் தான் ஆட் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். அப்போ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் படினா இந்தியா இஸ் ஏ சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்பது அங்கே இருக்கக்கூடிய பதில். அடுத்தது பார்த்தா ஜஸ்டிஸ், இந்த ஆர்டர் என்பது உட்பட பல முறை வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் இருக்குது, யூபிஎஸ்சிலலாம் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன ஜஸ்டிஸ் இருக்குது அப்படியே ஆர்டராக வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்னு வேறு வேறு வார்த்தைகள் கொடுத்துருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்கக்கூடியது எஸ்இபி, சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். லிபர்ட்டியில் மறுபடியும் என்ன ஆகுது, 5 லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸில் 3 ஜஸ்டிஸ். எத்தனை ஜஸ்டிஸ் இருக்குது? 3 ஜஸ்டிஸ். அது அப்படியே ஆர்டராக கண்டிப்பாக தெரியணும். லிபர்ட்டின்னு சொல்லும்போது இதுவும் நான் பார்த்ததை வரை எந்த எக்ஸாமாக இருந்தாலும் விதிவிலக்கு இல்லாமல் ப்ரியாம்பிளில் இருந்து ஒரு கேள்வி, பாலிட்டினா ப்ரியாம்பிளில் இருந்து ஒன்று வந்துடுது, ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடுது. அப்போ ரெண்டுமே மிக முக்கியம். இந்த இடத்துல தெளிவாக படிக்க பாருங்கள். லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், 5 லிபர்ட்டி இருக்குது. இதுவும் ஆர்டராக கண்டிப்பாக தெரியணும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், ஈக்குவாலிட்டி எத்தனை? 2 இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது ஃப்ராட்டர்னிட்டி, இது என்ன ஏதுன்னெல்லாம் பேசிட்டேன். சகோதரத்துவம் என்கிற ஒரு வார்த்தை. அடுத்தது இன்னும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, எந்த நாள், இதெல்லாம் பேசிட்டோம் நம்ம. நான் அடுத்தது என்ன சொன்னேன் இந்த இடத்துல, இதை வந்து அமெண்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா என்கிற அந்த கேள்விகள் எல்லாம் எழுந்தது. அமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது பார்ட் கிடையாது அப்படின்னு வந்து பெருபாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1960 சுப்ரீம் கோர்ட், ப்ரியாம்பிள் பார்ட்டே கிடையாது, அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதை அமெண்ட் பண்ணக்கூடிய அந்த முறைகள் வந்து சாத்தியமில்லை, ப்ரியாம்பிள் அமெண்ட் பண்ண முடியாது என்பதை போல் பேசுது. அடுத்தது பார்த்தா 1973 இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ப்ரியாம்பிள் கண்டிப்பாக இட் இஸ் ஏ பார்ட், கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அமெண்ட் பண்ணலாம். அண்டர் ஆர்டிகல் 368 இப்படி அமெண்ட் பண்ணணும்னு அந்த ப்ரொசீஜர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அடுத்தது பார்லிமெண்ட் கேன் ஆல்சோ அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட் அகேன்ஸ்ட் கோலக்நாத் கேஸ். கோலக்நாத் கேஸில் மாற்றக்கூடியதுன்னு இருக்குது, நீங்கள் அதையும் மாற்றலாம். ஃபண்டமெண்டல் ரைட்டில் கூட கண்டிப்பாக பார்லிமெண்ட் வந்து கை வைக்கலாம், அமெண்ட் பண்ணலாம். ஆனால் பட் ரூல்டு தட் பார்லிமெண்ட் cannot destroy பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர் என்பது இங்கே பல விஷயங்களில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு எடுக்கலாம். சாவரின் என்பது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், சோஷியலிஸ்ட்டு, செக்குலார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கு, ஜஸ்டிஸ், இதெல்லாம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இதெல்லாம் நீங்கள் ஏதாவது மாற்றிட முடியுமா? யூனிட்டி, இன்டெகிரிட்டியை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அல்லது டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் என்பது நாங்கள் எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து சாத்தியமானால் இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர், இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அமெண்ட் பண்ணக்கூடாது என்பது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ரூலிங் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ண முடியாது, இன்று தேதிக்கு செக்குலார் என்கிற வார்த்தை எடுக்கிறேன், டெமோக்ராட்டிக் எடுக்கிறேன், ரிப்பப்ளிக் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு முயற்சி செய்ய முடியுமானா கண்டிப்பாக அந்த முயற்சி வந்து எடுப்படாது இந்தியாவிற்குள். அப்போ மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாற்றலான்னு சொன்ன பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த ரூலிங் 1973 வந்திருக்கும், கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ். அந்த கேஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக அவர் ஏன் கேஸ் போட்டார் என்ன எதுவும் தேவையில்லை. அந்த கேஸில் நம்ம ப்ரியாம்பிள் சம்மந்தப்பட்ட வெர்டிக்ட் என்ன கொடுத்தாங்க என்பது தான் தேவை. அந்த பாட்டு நான் சொல்லிட்டேன். என்ன இருக்குது, மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, கண்டிப்பாக ப்ரியாம்பிள் பார்ட்டு தான் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அமெண்ட் பண்ணலாம் சொல்லியாச்சு. 73 சொன்ன உடனே 76 என்ன பண்ணுறாங்க, 3 வார்த்தைகள் உள்ளே வந்து இன்சர்ட் ஆகுது. இந்த சோஷியலிஸ்ட் என்கிற வார்த்தை, செக்குலார் என்கிற வார்த்தை, அடுத்தது இந்த இன்டெகிரிட்டி என்கிற ஒரு வார்த்தை. அந்த இடத்துல பொதுவாக அண்ட் யூனிட்டி ஆஃப் த நேஷன் என்று தான் இருந்தது, அது என்னன்னு மாற்றிட்டாங்க, இன்டெகிரிட்டி என்கிற ஒரு வார்த்தையும் பிற்காலத்தில் சேர்க்கப்படுது. ஏன்னா தெளிவாக பார்த்தா இந்திரா காந்தியுடைய பீரியடில் தான் அந்த காலிஸ்தான் என்கிற ஒரு பிரச்சனை, இந்திரா காந்தி இறந்து போனதும் அதனை தொடர்ந்து தான் அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடத்தி அதில் இருந்த ஒரு சோல்ஜர் தான் என்ன பண்ணியிருப்பார், அவரை வந்து ஷூட் பண்ணியிருப்பார். அது வேற ஒரு பிரச்சனை, நம்ம ஏன் ஷூட் பண்ணாங்க என்ன இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இது முடியுது. என்னென்ன வார்த்தைனா எஸ்எஸ்ஐ, சோஷியலிஸ்ட் செக்குலார் இன்டெகிரிட்டி என்கிற வார்த்தை
எப்போ ஆட் பண்ணாங்க? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42வது சட்ட திருத்தம் 1976ல பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இருந்த பீரியட்ல இந்திரா காந்தியினுடைய ஆட்சியின் போது தான் கண்டிப்பாக இந்த அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. அடுத்தது இன்னும் சிம்பிளா ஒரு கேள்வி வரும். என்ன கேட்பாங்க? பிரியாம்பிள் எத்தனை முறை அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பிரியாம்பிள் எத்தனை முறை அமெண்ட்னா இப்போ நான் என்ன சொல்றேன், சோஷியலிஸ்ட் செக்குலார் இன்டெகிரிட்டி 3 வார்த்தை ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே மைண்ட் எப்படி போயிடும்? சோஷியலிஸ்ட் செக்குலார் இன்டெகிரிட்டி 3 வார்த்தை, அதனால வந்து 3 அமெண்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துடும் மைண்டு. ஆப்ஷன் ஏ வந்து 3ன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க வேணும்னு. நம்ம பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும். ஆமாம் 3 தானே 3 வார்த்தை அப்படின்னு டிக் பண்ணி விட்டுடுவோம். ஆனால் அங்கே என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அமெண்ட்மெண்ட்ல தான் 3 வார்த்தைகள். 42வது சட்ட திருத்தம் எத்தனை முறை பிரியாம்பிள் இன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் பீன் அமெண்டட் டேஷ் டைம் என்கிற கேள்விக்கு பதில் கண்டிப்பாக ஒரு முறை தான் வந்து அதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஒரு அமெண்ட்மெண்ட்ல தான் 3 வார்த்தைகள் என்பது இங்கே பொருள். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான வார்த்தைகள். இது என்ன முக்கியமான வார்த்தை? சோஷியலிஸ்ட் என்கிற வார்த்தை. சோஷியலிஸ்ட் என்கிற வார்த்தை ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் இல்லை. அது என்ன ஆகுது? பிற்காலத்தில் தான் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். பிற்காலத்தில் அதனுடைய ரூட் எங்கேருந்து போகுது அப்படின்னு பார்த்தா நேரு அவர்கள் என்ன பண்ணுறாரு, இங்கே ஆவடி மாநாடு, ஆவடி சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவடியில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் அவர் சில உரை நிகழ்த்துகிறார். இந்தியா வந்து ஒரு சோஷியலிச நாடாக இருக்கணும் என்பது போல் அவர் வந்து உரை இருக்கும். அந்த சோஷியலிசம் என்கிற வார்த்தை அதன் காரணமாக தான். இப்போ ரூட்டுன்னு பார்க்கும்போது ஒருவேளை இங்கே லிபர்ட்டின்னு இருக்குது. இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்தா பிரெஞ்சு ரெவல்யூஷனை வந்து குறிக்கக்கூடியது. பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சியின் போது தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள் அனைவரும் லிபர்ட்டி, சுதந்திரம், அடுத்தது பார்த்தா இந்த சமத்துவம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய முழக்கம் என்னவாக இருந்தது? இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, யூனிட்டி, இன்டிவிசிபிலிட்டி, டே லா, ரிப்பப்ளிக், லிபர்ட்டே, ஈக்வலைட், ஃப்ராட்டர்னைட், இந்த பிரெஞ்சு வார்த்தைகள் தெளிவாக லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, இங்கிலீஷில் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்னு வரும். இங்கே ஃப்ரெஞ்சில் பார்க்கும்போது லிபர்ட்டே, ஈக்வலைட், ஃப்ராட்டர்னைட் அப்படிங்கிறது போல் வந்து போகுது. அப்போ அவர்களுடைய முழக்கம் இதுதான், லிபர்ட்டி, சுதந்திரம், ஈக்வாலிட்டி, சமத்துவம். அங்கே வந்து ஒரு பெரிய சுரண்டல் நடக்கும். நான் அது சில கிளாஸஸில் பேசியிருப்பேன். மக்கள் கண்டிப்பாக என்ன பண்ணாங்க, லூயி மன்னர்களை எப்படி கொண்டாங்க, அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது அதை வந்து பார்த்து நிற்கக்கூடிய ஆட்களாக மக்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அரசாங்கத்திற்கு எதிராக கண்டிப்பாக கிளர்ச்சி செய்யக்கூடிய ஆட்களாக மாறிடுவாங்க. அதுக்கு பல உதாரணம் இருக்குது உலக வரலாற்றில். ஈக்வாலிட்டி, அடுத்தது பார்த்தா ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம் என்கிற இந்த முழக்கம் அங்கே இருக்கும். அந்த முழக்கம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதனுடைய ரூட் என்ன? ரூட் கண்டிப்பாக பார்த்தா பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சியின் போது தான் இந்த முழக்கம் இருந்தது, 1789. சரி, அடுத்தது இந்த ஜஸ்டிஸ் என்கிற வார்த்தை. ஜஸ்டிஸும் என்ன ஆகுதுன்னு பார்த்தா டேக்கன் ஃப்ரம் ரஷ்யன் ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சி. அங்கே ஜார் மன்னர்களுடைய ஆட்சி இருக்கும். ஜார் மன்னர்களினுடைய ஆட்சியை தூக்கி போட்டு அங்கே மறுபடியும் என்ன ஆகுது, ஆட்சி மாற்றம் வந்து நடக்குது. அந்த இடத்துல யார்ப்பா வர்றாரு? லெனினா. லெனின்க்கு அடுத்தது ஸ்டாலினா. ஸ்டாலின் 2வது ஆள். லெனின் வராரா? அந்த ரஷ்ய புரட்சியின் போது அந்த மன்னர் ஆட்சியை ஜார், சிஎஸ்ஏஆர், சிசட்ஏஆர் அல்லது டிஎஸ்ஏஆர் அப்படின்னு இருக்கும். அந்த ஜார் மன்னர்களினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்தி அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஆட்சி மாற்றம். ஜஸ்டிஸ் என்பது அங்கே இருக்கக்கூடிய முழக்கமாக இருக்கும். ஸோ ஜஸ்டிஸ் என்கிற வார்த்தை எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஜஸ்டிஸ் டேக்கன் ஃப்ரம் ரஷ்யன் ரெவல்யூஷன். சோஷியலிஸ்ட் என்கிற வார்த்தை பார்த்தா நேருவினுடைய அந்த உரை ஆவடி மாநாட்டில் நிகழ்ந்த போது அவரை வந்து சோஷியலிசம்னு வந்து பேசுகிறாரு. அங்கேருந்து தான் சோஷியலிசம் எடுக்கப்பட்டது. அடுத்தது இந்த ஆவடி என்பதும் தெளிவாக பார்த்தா இதுக்கு ஆவடி செஷன் ஆஃப் காங்கிரஸ். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பரத் சிடிஎஸ் டாப்பராக வந்தார். இங்கே வருஷம் வருஷம் லீவில் வரும்போதெல்லாம் இன்ஸ்டியூட்டில் வந்து பேசிட்டு போவார். ஒரு முறை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த முறையில் போன வருஷம் வந்தப்போ 2019 நடந்த உரை. என்ன கேட்டாருன்னா, சார் இருக்கிற புக்கில் இருக்கிற எல்லாமே படிக்கணுமா, அதனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு ஏதோ கேட்டார்.
அதாவது எக்ஸாமில் எல்லாமே எக்ஸாமை தாண்டி வாழ்க்கைக்கு என்ன யூஸ்ன்னு ஏதோ ஒரு இது கேட்கும்போது அவர் பதில் தெளிவாக என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து பாலிட்டி போகும்போது பாலிட்டியில் சோஷியலிசம் ஆவடி செஷன் ஆஃப் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஆவடிக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஆவடினா ஆர்மர்டு வெஹிக்கல் அண்ட் அம்யூனிஷன் டிப்போர்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து அவர் என் கிளாஸில் தான் அட்டன் பண்ணது. அந்த விஷயத்தை தான் சொன்னார் சார். வந்து இந்த விஷயம் சொன்னார். ஆவடி வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஆர்மர்டு வெஹிக்கல் ARMOURED ஆர்மர்டு வெஹிக்கல்னா கவச வாகனம். அண்ட் ஏடி ஏ என்பது அம்யூனிஷன் டிப்போர்ட் வெடிப்பொருட்கள் கிடங்கு ஆஃப் இந்தியா இந்தியாவின் கவச வாகனங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கிடங்கு தமிழில் மாற்றம் செய்தால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எழுதிக்குங்கன்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். நான் எழுதி வச்சேன் கிளாஸில். அது சிடிஎஸ் எக்ஸாமில் எனக்கு கண்டிப்பாக வரல. அந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கல. ஆனால் போஸ்டிங்க்கு போன பிறகு என்ன ஆகுது, ஆஃபீஸர்ஸ் மத்தியில் நம்ம உட்காந்து பேசின்னு இருக்கோம். பேசும்போது இந்த ஆவடி பீரங்கி எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு ஒரு டிஸ்கஷன் போகும்போது நான் கண்டிப்பாக என்ன சொன்னேன், ஆவடியில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. எப்படி அவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்கும்போது, இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான். ஆனாலும் ஏதோ ஒரு டிஸ்கஷன் அது ஸ்டார்டிங்கில் போகும்போது எங்கே பண்ணுறாங்கன்னு ஒரு டிஸ்கஷன் போகும்போது ஆவடி தான். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? இல்லை ஏவிஏடிஐ என்பதே ஆர்மர்டு வெஹிக்கல் என்பது சுருக்கி தான் என்ன ஆகுது, ஆவடி என்கிற பேரே இருக்குது. கவச வாகனங்கள் இந்தியாவில் சென்னை பக்கத்தில் ஆவடியில் தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாருமே வந்து பரவாயில்லையே இவ்வளோ தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த இடத்துல பாராட்டுகள் கிடைத்தது. அது என்ன ஆகுது, இந்த இடத்துல படிப்பது வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாமே படிங்க அப்படின்னு சொல்லி அவரும் முடிச்சிருந்தார். இல்லை வேறு எதுவும் பெருசாக கிடையாது இந்த இடத்துல. preamble of constitution. The preamble page along with other pages of original constitution was designed and decorated solely by renowned painter Deodar Ram Manohar Sinha of Jabalpur. இவர் தான் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கேலிகிராஃபி டிசைன் எல்லாம் அவர் தான் பண்ணியிருப்பார். டியோடர் ராம் மனோகர் சின்ஹா என்பவர். அந்த தெளிவாக இந்தியாவுடைய பிரியாம்பிள் என்கிற பேஜ் பார்த்தா அந்த சைடில் வந்து தெளிவாக என்ன பண்ணியிருப்பாங்க, டிசைன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டிசைன் வந்து பண்ண ஆள் யார் அப்படிங்கிறது பார்த்தா இந்த ராம் மனோகர் சின்ஹா என்பவர் தான் இந்த டிசைன் வந்து பண்ணி வச்சிருக்கார். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அது யார் அந்த அளவுக்கு பெருசாக அந்த கேள்வி கேட்டதை போல் எனக்கு தெரியல. இது என்ன பண்ணுது, டிஃபைன்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சர்வ்ஸ் அஸ் எ கைடிங் டூல் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இங்கே மொத்தமாக அரசியலமைப்பு சட்டம் உள்ளே போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பிரியாம்பிளை பார்த்தாவே அரசியலமைப்பு சட்டம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாகவே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது ரைட்ஸை பற்றி பேசியிருக்காங்களா? எந்த ரைட்ஸும் மக்களுக்கு நிலம் எதுவும் இங்கே பேசலை. இதில் பிரியாம்பிள் வச்சு நீங்கள் ஒரு கேஸ் போட முடியுமா அப்படின்னு பார்த்தா கேஸில் வந்து என்ன பண்ண முடியாது. பிரியாம்பிள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கேஸுமே போட முடியாது. பிரியாம்பிள் வந்து ஒரு கைடிங் பார்ட்டு தான், ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். நீங்கள் ஒரு உதாரணமாக, அதாவது பிரியாம்பிள்லேயே என்ன பண்ணிடுச்சு, டெமோக்ராட்டிக்னு ஒரு வார்த்தை இருக்குது, சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து அதை வச்சு காண்பிக்க முடியாது. உள்ள ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இட் இஸ் ஜஸ்டிஷியபிள் இன் நேச்சர். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், யூ கேன் கோ டு கோர்ட். ஆனால் பிரியாம்பிள் என்பதற்காக என்ன பண்ண முடியாது, நீங்கள் வந்து கேஸ் போட முடியாது என்பது தான் இன்று வரை இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன். இட் இஸ் நாட் ஜஸ்டிஷியபிள் இன் நேச்சர். அடுத்தது இந்த கேசஸ் எல்லாம் என்ன எதுன்னெல்லாம் நான் தெளிவாக தேவைக்கு அதிகமாக சொல்லிட்டேன். ப்ரிலிம்ஸ் பார்ட்லேயும் முக்கியம், மெயின்ஸ்லேயும் கண்டிப்பாக நேரடியாக இதே அப்படியே பிரியாம்பிள் எழுதுங்க அப்படின்னும் கேள்விகள் இருக்குது. ரைட் ஷார்ட் நோட் அப்படின்னு கேட்டால் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, வி த பீப்புள்ங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பிரியாம்பிள் என்ன, இட் இஸ் அன் இன்ட்ரடக்ஷன், இட் வாஸ் based on the objective resolution passed by Nehru in Constituent Assembly. It starts with we the people of India. It states that the power is derived from people of India. Sovereign, India is a sovereign socialist secular democratic republic country. Sovereign சொல்லும்போது என்ன, there is no external interference. external வெளிநாட்டுடைய கண்ட்ரோல் கிடையாது. இந்தியா கேன் ஃபார்முலேட் இட்ஸ் ஓன் பாலிசி. கதை அவ்வளோதான் அந்த இடத்துல எழுத தெரியணும். எழுதுனா நல்லது. எழுதுனா தான் மெயின்ஸுன்னு வந்து நீங்கள் கனவு காணணும். இல்லைனா மெயின்ஸ் கண்டிப்பாக மார்க் வராது. பிரியாம்பிள் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம்.